வணக்கம். நாம் இந்த காணொலியிலே வளர்பிறை திதி தேவதை ஸ்தலங்கள், ஒவ்வொரு திதியிலையும் பிறந்திருப்பவர்களுக்கு அந்த திதியினுடைய தேவதை யார், எந்த கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் இங்கே இந்த காணொலியில் வருஷப்படுத்த இருக்கின்றேன். வளர்பிறையில் முதல் திதியாக பிரதமை திதி. பிரதமை திதிக்கு தேவதை துர்க்கை. கோவில் பட்டீஸ்வரம் என்ற இடத்தில் இருக்கின்ற துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. துவிதியை திசி விஷ்ணு தேவன் திருவைக்காவூர், அது சுவாமிமலை இருக்கின்றது. திருவைக்காவூர் துவிதியை திதியில் பிறந்தவர்களுக்கு இந்த தேவதை இந்த இடத்தில் இருக்கின்ற கோயில். திருதியை திதி என்பது வளர்பிறை திருதியை திதிக்கு சந்திரன். ஆலயம் இருக்கக்கூடிய இடம் திங்களூர். சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் விநாயகர்களை வழிபட வேண்டும். விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். இருக்கும் அந்த விநாயகர் இருக்கக்கூடிய இடம் பிள்ளையார்பட்டி. பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் தேவேந்திரனை வணங்க வேண்டும். அந்த கோவில் இருக்கும் இடம் பெண்ணாடம். சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் முருகனை வழிபட வேண்டும். ஆலயம் திருச்செந்தூர் முருகன். சப்தமி திதியில் பிறந்தவர்கள் சூரியனை வழிபட வேண்டும். இங்கே ஆடுதுறையில் உள்ள சூரியனார் கோயில் ஸ்தலம். அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் மகாலட்சுமியை வழிபட வேண்டும். தேவூர் நாகப்பட்டினத்தில் உள்ள ஆலயம். நவமி திதியில் பிறந்தவர்கள் சரஸ்வதியை வழிபட வேண்டும். கூத்தனூர் ஆண்தோட்டம் என்று இருக்கின்ற ஆலயத்தில் உள்ள சரஸ்வதியை வழிபட வேண்டும். தசமி திதியில் பிறந்தவர்கள் வீரபத்திரர் சுவாமியை வழிபட வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய ஸ்தலம் கும்பகோணத்தில் இருக்கின்றது. ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் பார்வதி தேவியை வழிபட வேண்டும். அதற்குரிய ஸ்தலம் மதுரை மீனாட்சி. துவாதசி திதியில் பிறந்தவர்கள் விஷ்ணு பகவானை வழிபட வேண்டும். ஆலயம் சாரங்கபாணி ஆலயம். திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் பிரம்மா திருக்கண்டியூர், திருவையார் அருகில் உள்ள திருக்கண்டியூர் ஆலயத்தில் வழிபட வேண்டும். திரையோதசி திதியில் பிறந்தவர்கள். திரையோதசி அது வளர்பிறை திதி. நான் இப்போ வரிசையாக நான் இந்த காணொலியில் வணங்கி கொண்டு வருவது வளர்பிறையில் பிறந்தவர்களை பற்றித்தான் நான் இங்கே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சதுர்தசி ருத்ரன் தெய்வம் ருத்ரன். திருப்புவனம் சர்வேஸ்வரர் கோயில். பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் வர்ணன். மகேந்திரபள்ளி சீர்காழியில் இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் வளர்பிறை திதியில் பிறந்திருப்பீர்கள் என்றால் இந்த 15 திதிகளையும் நீங்கள் பார்த்து நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த திதிக்கு உரிய
தேவதையை வழிபட வேண்டும். அந்த தேவதைக்குரிய ஆலயம் எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு ஒரு முறையாவது நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை நான் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.